நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள முண்டகை பகுதியில் விட்டு மழை பெய்வதாலும் இருள் சூழ்ந்து வருவதாலும் மீட்பு பணியை நாளை தொடரலாம் என முடிவு செய்து மீட்பு குழுவினர் மலையை விட்டு கீழே இறங்க தொடங்கியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சிவசபாபதி. தற்போது மீட்பு குழுவினர் முழுமையாக அந்த முண்டகை பகுதியிலிருந்து வெளியேறி விட்டாங்களா அல்லது கொஞ்சம் பேர் அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்களா? இரவு நேரத்தில் எந்த மாதிரியான பணிகள் அங்கே நடைபெற வாய்ப்பு இருக்கிறது? முழு தகவல்களை சொல்லுங்க சிவசபாபதி. முண்டக்கை மற்றும் சுரால் மலையில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு 4 நாட்கள் ஆன நிலையில் 3 நாள் வரை அதாவது மீட்பு பணி தொய்வு ஏற்படுச்சுன்னே சொல்லலாம். இன்று 4வது நாள் பார்த்திங்கன்னா சுரால் மலையில் இரும்பு பாலம், இராணுவத்தால் இரும்பு பாலம் அமைக்கப்பட்டதால் ஏராளமான மீட்பு படையினர் அதன் மூலம் வர முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2000 மீட்பு படையினர் காலை 10 மணியிலிருந்து இங்கே மீட்பு பணியை மேற்கொண்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா இடங்களிலும் தனித்தனி குழுக்களாக பிரிஞ்சு மீட்பு பணியை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா இராணுவத்தினர் வனத்துக்குள்ளே சென்று ஒரு 4 பேரை உயிரோடு மீட்டுருந்தாங்க. அதே மாதிரி ஒரு 4 பேர் சடலம் எடுக்கப்பட்டது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா மழை, அதாவது இங்கே இருக்கிற பருவநிலை மாறி மாறி இருக்கிறதுனால மழை பெய்து நின்று பெய்கிறது. இதனால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 15 ஜேசிபிக்கு மேலே மீட்பு பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்துச்சு. 4 மணிக்கு மேலே ஆனதுனால மேகம் இருள் சூழ்ந்து வர்றதுனாலையும் மழை வர்றதுக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்கிறதுனாலையும் இந்த பணியை தற்பொழுது நிறுத்தியிருக்காங்க. இந்த பணி மீண்டும் நாளை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இராணுவ வீரர்கள், தேசிய பேரிடர் மேலாண்மை, தீயணைப்பு துறையினர் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எல்லாருமே தற்பொழுது வேலையை நிறுத்திட்டு சிறு குழுக்களாக இந்த மலையை விட்டு கீழே இறங்கி தொடங்கிட்டாங்க. இந்த மலை பார்த்திங்கன்னா நிலச்சரிவு அபாயம் இருக்கக்கூடிய மலை என்பதால் இங்கே யாருமே தங்க அனுமதிக்கப்படவில்லை. அதாவது மீட்பு படையினரும் இங்கேருந்து உடனடியாக திரும்பிடுவாங்க. இங்கே கொண்டு வரப்பட்டிருக்க ஜேசிபி போன்ற வாகனங்கள் எல்லாமே மலையிலிருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் கீழே இறக்கி பாதுகாப்பான இடத்துல நிறுத்திட்டு தான் அவங்க செல்வாங்க. மலையில் எந்த வாகனங்களோ யாரும் தங்குவதற்கோ எந்த அனுமதியும் இல்லை. கள விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.